அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான இந்த செகண்ட் ட்ரைலர்னு சொல்றத விட டூமுக்கான ஸ்பெஷல் ட்ரைலர்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா வேற மாதிரி சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அவசரப்பட்டு உன்ன அடிச்சுட்டு என்னடா மார்வல் அப்படின்னு சொல்ல வைக்குற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நேத்துதான் டே 23 ஈவென்ட் நடந்துச்சு. ரைட், அங்கேதான் செகண்ட் ட்ரைலர் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அப்படி ஒண்ணுமே நடக்கவே இல்லை. வழக்கம் போல மார்வல் ஏதோ சேட்டையை காட்டிட்டாங்க. ரைட், ட்ரைலர் வராதுன்னு நினைச்சா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்த ட்ரைலர் வந்திருக்கு. வேற மாதிரியான சம்பவத்தை மார்வல் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இது செகண்ட் ட்ரைலர்னு மார்வலே மென்ஷன் பண்ணல. ஸ்பெஷல் லுக் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி ட்ரைலரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஷார்ட்டான ட்ரைலர் தான். அண்ட் இந்த ட்ரைலர் அப்படின்றத காமிக்கலையே மார்வல் போட்டு காமிச்சுட்டு அப்பவே இந்த ட்ரைலர் லீக் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. இப்போ அதை ஆபிசியலா மார்வல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா டூமை வச்சுதான் வேற லெவல் ட்ரைலர் கொடுத்திருக்காங்கன்னே சொல்லணும். டேய், என்னடா டூம் இவ்வளவு பவர்ஃபுல்லா காட்டுறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. இந்த அவெஞ்சர்ஸ், நியூ அவெஞ்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி டாக்டர் டூமை டிஃபீட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு டூமை பயங்கர பவர்ஃபுல்லா காட்டி வச்சிருக்காங்க. ரைட், ட்ரைலர்ல என்ன மாதிரியான விஷயங்களை காட்டி இருக்காங்க? அண்ட் இந்த ட்ரைலருக்கான கம்ப்ளீட் பிறைக்கடவுனா எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. சோ ரிலாக்ஸா உட்கார்ந்து வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ரைட், இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். சோ எடுத்ததுமே விக்டர் வான் டூம் கிட்ட இருந்துதான் இந்த ட்ரைலர் ஆரம்பிக்குதுன்னே சொல்லணும். அங்க டூம் தன்னோட த்ரோன்ல பயங்கர மாசா உட்கார்ந்திருக்காரு. சோ ட்ரைலர் முழுக்க டூமோட ஃபுல் லுக்கையும் ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்பெஷல் லுக்குல வளர்த்து டூமோட லுக்கை தான் காட்டுறாங்க. அண்ட் அதை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. சோ டூமோட இந்த ஃப்ரேம் வரும்போது பின்னாடி சூஸ்ட்ராமோட வாய்ஸ் ஓவரும் கேக்குது. முதல்ல அவங்க சொல்ற விஷயத்தை பாத்துறலாம். நம்ம சூஸ்ட்ராம் இந்த மாதிரி விக்டர் வான் டூம் பத்தி ஃபேண்டாஸ்டிக் 4 இக்கிட்டையும் அவெஞ்சர்ஸ் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விக்டர் ரொம்ப நல்லவன், வல்லவன். அவன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டஸ்டான ஆள நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நல்லவனாதான் இருந்தான். ஆனா அவன் விரும்புனது அவன்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி இங்க சூஸ்ட்ராம் சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை சூஸ்ட்ராம் சொல்லும்போது அவங்க அதை அழுதுகிட்டே தான் சொல்ற மாதிரி இருக்கு. இதுல இருந்தே நம்ம டாக்டர் டூம் தனக்கு நெருக்கமான உன்னை இழந்துருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அது என்ன அப்படின்றத நீங்க ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது டூமோட வைஃப் அண்ட் பையன்தான். சோ நல்லவனா இருந்து தன்னோட ஃபேமிலியை இழந்த ஒருத்தன் எந்த லெவலுக்கு போவான், எப்படி இறங்கி அடிப்பான் அப்படின்ற கதையை டூம் சைடுல இருந்து நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். சோ இங்க இதை விக்டர் வாண்டும் மேல கோவமா சொல்லல. அதை அழுதுகிட்டே தான் சொல்றாங்க. இங்க எனக்கு என்ன கேள்வின்னா, விக்டர் வாண்டம் இப்படி பண்ணிட்டானேன்னு நினைச்சு அழுவுறாங்களா? இல்ல விக்டர் வாண்டம்க்கு இப்படி நடந்துருச்சு அதனால அவன் வில்லனா மாறிட்டான்னு நினைச்சு அழுவுறாங்களா? அது சூஸ்ட்ராம்க்கு தான் தெரியும். இதுல இருந்து விக்டர் வாண்டம் யாரு அப்படின்றது ஃபேண்டாஸ்டிக் 4ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் 4 இடைக்கோடு ஓட்ட யூனிவர்ஸை சேர்ந்தவர்தான் நம்ம விக்டர் வாண்டம். எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. மேபி இந்த படத்துல ஃபேண்டாஸ்டிக் 4 ஸ்பேஸ்க்கு போயிட்டு அவங்களுக்கு பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டூம் கூட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத ஒரு ஃபிளாஷ்பேக் சீனா படத்துல வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம டூமும் ஒரு த்ரோன்ல தான் உடாந்துருக்காரு. ஒருவேளை இந்த த்ரோனுக்கும் அந்த த்ரோனுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ? வேற யாரோட த்ரோன்? லோக்கி த்ரோன் தான். அதுக்குத்தான் இவ்வளவு போராட்டம்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. நம்ம டாக்டர் உடாந்திருக்கிறதுக்கு முன்னாடி கவனிச்சிங்கன்னா ஒரு ரூன்ல இருந்து கிரீன் கலர்ல க்ளோ ஆகிட்டு மேஜிக் பவர்ஸ் வர்றத உங்களால பார்க்க முடியும். அண்ட் இங்க இருக்க இந்த சிம்பல் உங்களுக்கு ஃப்ளாட்டா இருக்கிறதுனால சரியா தெரியாது. பட் இந்த சிம்பல் தான் டூமோட கையிலையும் இருக்கு. இந்த ஒரு சிம்பல் வச்சுதாங்க டூம் அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மென், நியூ அவெஞ்சர்ஸ் என் ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சரான தாரையும் அடிச்சு பறக்க விடப்போறாருன்னே சொல்லணும்.
செல்லர், இந்த ஒரு மேஜிக் அப்படின்றது சிந்தியா வாண்டும், அதாவது விக்டர் வான் டூமோட அம்மா கிட்ட இருந்து டூம்க்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சிலர் அப்படி எல்லாம் கிடையாது. இந்த ஒரு மேஜிக் அப்படின்றது டூம் ஒரு புக்ல இருந்துதான் கத்துருப்பாரு. அது காமிக்ஸ்லாம் நம்ம பார்த்த வேல்ட் ஆஃப் காட் மாதிரியான ஒரு புக். அந்த புக்கை வச்சு ரியாலிட்டி மாத்த முடியும், டைம் டிராவல் பண்ண முடியும். அண்ட் நம்ம டூம்க்கு பவர்ஸ் எப்படி வரும்னா, இந்த டெக் அண்ட் சயின்ஸ் ரெண்டையுமே கம்பைன் பண்ணிதான் டூம் எனிமிஸை அடிப்பாரு. அண்ட் அதே மாதிரிதான் அந்த ஒரு புக்கும், அதுவுமே டெக்கும் மேஜிக்கும் கம்பைன் பண்ணிதான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த புக் பத்தி பிரீஃபா ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டேன். அதை போடலாம்னு போடும்போதுதாங்க ட்ரைலர் வந்துருச்சு. சோ அதனால ட்ரைலருக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த புக்கோட வீடியோவும் பாருங்க. அது கண்டிப்பா இதுக்கு அடுத்த வீடியோவா வரும். சோ அதை மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் தனி ஆளா டூம் ஸ்டேஜ்ல இறங்க போறது கிடையாது. அவருக்கான ஆர்மியோட தான் உள்ள குதிக்க போறாரு. அந்த ஆர்மி பத்தியும் தெளிவா நான் வீடியோ பண்றேன். பட் டூம்கான ஆர்மியையும் எந்த ஒரு ஸ்பெஷல் லுக்குலையும் எங்கேயுமே ரிவீல் பண்ணல. மேபி ட்ரைலர் 3ல காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரைலர் 3 வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது வந்தா அது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் சுஸ்ட்ராம் சொல்ற இந்த விஷயத்தை நம்ம மெக்னிட்டோ, கேம்பிட், கேப்டன் அமெரிக்கா அண்ட் தார்மே அங்கதாங்க இருக்காரு. இந்த லொகேஷன் மேட்ஸ் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். சோ எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஒன்னா உடாந்துதான் விக்டர் வாண்டம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இது பாதி படத்துக்கு அப்புறமா நடக்குற விஷயமா இருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பாதி படம் வரைக்கும் எல்லாரும் டாக்டர் டூமை ஹீரோன்னு நினைச்சுட்டு இருக்க போறாங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் இருக்கட்டும், எக்ஸ்மென்ஸ் எல்லாருமே. ஆனா அதை கனெக்ட் பண்ற விதமாதான் ஒரு டயலாக் கூட இந்த ஒரு ட்ரெய்லர்ல இருக்கும். ஏன்னா ஹீரோன்னு நினைச்சோம், எங்கள ஒருத்தனா உன்னை பார்த்தோமேடா, நீயா இத பண்ணுன விக்டர், நீயா இத பண்ணுன நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் இந்த மாதிரி விக்டர் வான் டூமோட சட்டைக்காலரை புடிச்சு கேக்குற மாதிரி ஒரு ஷாட் ஒன்னு இருக்கு. இங்க தெளிவா தன்னோட பிளான்க்கு நம்ப வச்ச அவெஞ்சர்ஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் 4 செம கிழவரா டாக்டர் டூம் ஏமாத்திருக்காரு. சோ இதுக்கு அப்புறமாதான் ஹீரோஸ்க்கு டூம் வில்லன்னு அப்படின்றது தெரிய வந்துருக்கு. சோ இதனாலதான் டூமை பத்தி சுஸ்ட்ராம் சொல்ற மாதிரி இருக்கணும். சோ இதுக்கு அப்புறமா கூட படத்துல டூமோட ஃபிளாஷ்பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா மெக்னிட்டோவோட கையில அடிபட்டுருக்கும். அந்த சென்டினல்ஸ்கான சண்டை பார்த்துருப்போம்ல, அந்த சென்டினல்ஸை தடுக்கிற முயற்சியில தான் இங்க நம்ம மெக்னிட்டோக்கு அடிபட்டுருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எதுவுமே கிடைச்ச லீக்ல ஒன்னுதான். அன்னைக்குதான் நம்ம டூம் தன்னோட த்ரோன்ல இருந்த ஒரு பெரிய போஸ்டா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அந்த போஸ்ட கவனிச்சிங்கன்னு வைங்களேன், ஒரு சின்ன உலகம். ஆனா அதுக்கு மேல ஒரு அம்மா பையன் இருக்கற மாதிரி தெரியுது. சோ இது விக்டர் வான் டூமோட வைஃப் அண்ட் பையனாதான் இருக்கணும். அங்க இருக்க இந்த வேல்ட் பேட்டில் வேல்ட்டுக்கான ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். ஆனா இந்த பெயட்டிங்ல எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இருக்கு. ஆனா அது எதுவுமே தெளிவா தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இங்கதான் டூமோட ஐஸ் அப்படின்றத ரொம்ப பக்கத்துல காட்டுறாங்க. அவரோட மேஜிக் கலர்லயே அவரோட கண்ணுமே பச்சையாதான் இருக்கு. ஆனா ஷாங்ஷிய கவனிச்சிங்கன்னா ஷாங்ஷியோட ஃபேஸ்லயும் அடிபட்டிருக்கு. ஏன்னா ஷாங்ஷியே இந்த எக்ஸ்மென் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அவர் இங்க அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து இருக்கற மாதிரி தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா நெமோருமே அவங்க கூட சேர்ந்துருக்காரு. அண்ட் பக்கத்துல ஜான் வாக்கரும் இருக்காருங்க. மேபி இது இந்த மாதிரி ஃபைனல் போருக்கு பிரிப்பேர் ஆகுறதுக்கு எல்லா அவெஞ்சர்ஸும் ஃபேண்டாஸ்டிக் 4 இடைக்கோடு ஓட்ட யூனிவர்ஸ்க்குத்தான் வருவாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த மாதிரி கூட இவங்க வந்திருக்கலாம். சோ இவங்க நிக்கிற இந்த இடம் கூட ஃபேண்டாஸ்டிக் 4 இடைக்கோடு ஓட்ட யூனிவர்ஸா இருக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்க இருந்து நெக்ஸ்ட் ஃப்ரேம் கவனிச்சிங்கன்னா ஒரு உலகம் அப்படின்றது ஃபுல்லா அழியறத காட்டி இருக்காங்க. கண்டிப்பா இவ்வளவு பெரிய அழிவை நம்ம டூம்னால உருவாக்கி இருக்க முடியாது. இன்கஷன் நடந்ததால்தான் இந்த ஒரு யூனிவர்ஸ் அப்படின்றது அழிய ஆரம்பிச்சிருக்கணும். பட் இந்த யூனிவர்ஸ் ரோஹோபி மகோர் ஸ்பைடர்மேனோட யூனிவர்ஸ் மாதிரியும் தெரியல.
நம்ம எர்த் மாதிரியும் தெரியலங்க. இது எக்ஸ்மெனோட எர்த்தா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் சும்மாலாம் அடிச்சது இல்ல. லைக், இதை நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, இந்த ஃப்ரேம் கவனிச்சு பாருங்களேன். நம்ம மெக்னிட்டோ இங்க நம்ம இவ்வளவு போராடியும் நம்மளால இதை பண்ண முடியலையே, நம்மளோட யூனிவர்ஸை நம்மளால காப்பாத்த முடியலையேன்னு சீரியஸாவே கதறி கண்ணீர் விடுற மாதிரி இருக்கு. அண்ட் எதுக்காக ஃபேண்டாஸ்டிக் 4 இடைக்கோடு ஓட்ட யூனிவர்ஸ்க்கு எக்ஸ்மென்ஸ் எல்லாரும் வரணும்? எக்ஸ்மென்ஸ் எல்லாரும் வரப்போறதுல்ல. கிடைச்ச பிளாட் லீக் படி அந்த எக்ஸ்மென் பைட் பார்த்துருப்போம்ல. டூம் சென்டினல்ஸ் கண்ட்ரோல் எடுக்குற மாதிரி இதுலேயே ஒரு சில முக்கியமான எக்ஸ்மென்ஸ் இறந்து போயிருவாங்களாம். அவங்க இறந்து போறது மட்டும் இல்லாம அவங்களோட யூனிவர்ஸ் அப்படின்றதும் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனா எக்ஸ்மென்ஸ் தான் இந்த ஒரு மூவில அதிகமான இழப்புகளை சந்திக்க போறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா அந்த எக்ஸ்மெனோட ஒட்டுமொத்த உலகமும் அழியற மாதிரிதான் இதை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் டூமோட டார்கெட் ஃபர்ஸ்டா எக்ஸ்மென்ஸா இருந்து எக்ஸ்மென்ஸோட யூனிவர்ஸை டூமே அழிச்சிருக்க கூடாது. மேபி இந்த மாதிரி விக்டர் வாண்டும் எக்ஸ்மென்ஸோட யூனிவர்ஸை அழிக்கிறதுக்காகத்தான் ஃபேண்டாஸ்டிக் 4 அவெஞ்சர்ஸையும் எக்ஸ்மென்ஸோட யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு வந்துருந்தா. இது கேக்குறதுக்கே பயங்கரமா இருக்குல. ஆனா இந்த ட்ரெய்லர்லயும் நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸ்பான்ஷன் மட்டும் இல்லங்க. சுத்தி முத்தி எதுவுமே தெரியல. எல்லாமே ஒட்டுமொத்தமா தரைமட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்மெனோட யூனிவர்ஸ் அப்படின்றது மொத்தமா அழிஞ்சுதான் மிச்சம் இருக்க எக்ஸ்மென்ஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக் 4 இடைக்கோடு ஓட்ட யூனிவர்ஸ்க்கு வந்திருப்பாங்கன்ற மாதிரி தோணுது. நீங்க டூம் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது இல்ல, பறிக்கப்பட்டது. அதாவது திருடப்பட்டது. இந்த டைம்ல அதை நீங்க திரும்ப கொடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி டாக்டர் டூம் சொல்ல, அதை கேக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு விதத்துல எக்ஸ்மென்ஸ், ஃபேண்டாஸ்டிக் 4 அண்ட் நம்ம அவெஞ்சர்ஸ் இவங்க எல்லாரும் டூமோட வைஃப் அண்ட் பையன் இருக்கறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தமா இருந்திருப்பாங்கன்ற மாதிரிதான் தோணுது. சோ அதனாலதான் நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என் வைஃப் அண்ட் பையன்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அதை நீங்க திரும்ப கொடுக்கணும்ன்ற மாதிரி கூட நம்ம டாக்டர் டூம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் டாக்டர் டூமோட ரெலா கோர்ற ஷாட் எல்லாத்துலயும் ஆன் பெயின் கேசல அங்க காட்டுறாங்க. நம்ம கேப்டன் இந்த மாதிரி தன்னோட பையனை கையில வச்சிருக்காரு. அன்னைக்குதான் டாக்டர் டூம் எதைய உடைச்சிட்டு கீழே வந்து லேண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த சொத்து எல்லாமே தரமாட்டமா இருக்கு. சோ இதுவுமே எக்ஸ்மென்ஸாதான் இருக்கணும். சோ எனக்கு தெரிஞ்ச இந்த டைம்ல டாக்டர் டூம் இந்த மாதிரி எக்ஸ்மென்ஸையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு இந்த யூனிவர்ஸையே ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு யூனிவர்ஸே ஒட்டுமொத்தமா அழிஞ்சா அது பாக்குறதுக்கு இந்த அளவுக்கு டார்க்கா இருக்குமோ, அப்படிதான் அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அங்க நட்டும் ஒரு ஸ்பேஸ்ஷிப் உடைச்சிட்டு விழ வர மாதிரி தெரியுது. சோ இது இவங்க எல்லாரும் எக்ஸ்மெனோட யூனிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணி வந்த மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஷிப்பா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி எக்ஸ்மெனோட யூனிவர்ஸை அழிச்சிருக்கணும். அப்படி இல்லனாலும் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை டாக்டர் டூம் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். அதனாலதான் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் கூட, விக்டர் இதை நீதான் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேக்குற மாதிரிதான் எனக்கு தெரியுது. சோ இங்கதான் அதே ஷாட். தார் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எடுத்துட்டு டூம் அடிக்க வர, டூம் அதை 2 விரல்ல நிப்பாட்டுறாரு. அண்ட் இந்த இடத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா டூமை தார் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சென்டினல்ஸ் அங்க இங்கேயுமா சதறி கிடக்கு. தார் வானத்துல இருந்து எகிரி வந்து டாக்டர் டூமை அடிக்க, டூம் இந்த மாதிரி அதை 2 விரல்ல நிப்பாட்டுறாருங்க. 2 விரல்ல ஸ்ட்ராம்பரை நிப்பாட்டுறாருன்னு நினைச்சா அதை அனங்கதான் டூம் ஒரே அடியில அடிச்சு தாரை பறக்க விடுறாரு. அந்த டயலாக் அப்படின்றது பங்கமா இருந்துச்சு. சிம்பிளா அந்த டைம்ல தார் இந்த மாதிரி டூமை அடிக்கணும்னு மேல எகிறறதுக்கு முன்னாடியே, நரகம்னா உனக்கு எப்படி இருக்கும்னு இப்ப நான் காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி தார் எகிற, டூம் அடிக்க போக, அந்த நரகத்துல இருந்து வந்தவன்தான்டா நான் தான் டூம் அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் சொல்ல, சரியா பயங்கரமா டாக்டர் டூமை காட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
அங்கேயே டூம் இந்த மாதிரி சென்டினல்ஸை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சென்டினல்ஸ் அப்படின்றது டேமேஜ் ஆயிருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சென்டினல்ஸ் அப்படின்றது டூமோட கண்ட்ரோல்ல இல்லாம ஃபர்ஸ்ட் எக்ஸ்மென்ஸை அட்டாக் பண்ணிருக்கணும். சோ அதை எனக்கு தெரிஞ்சதான் எக்ஸ்மென்ஸ் அண்ட் அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரவுண்ட் கட்டி அதெல்லாம் அடிச்சு முடிச்சிருக்கணும். சோ இது நடக்கும் போதே எக்ஸ்மெனோட யூனிவர்ஸ் அழிஞ்சிருக்கணும். அப்புறமாதான் நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு இதுக்கு காரணம் டாக்டர் டூம் தான். அவனை அடிக்கணும்ன்ற மாதிரி தெரிஞ்சு தார் டாக்டர் டூமை அடிக்க போக எங்கதான் டாக்டர் டூம் தாரை அடிச்சு பறக்க விட்டு அவெஞ்சர்ஸ் அடிச்சு போட்ட சென்டினல்ஸை திரும்ப தன்னோட பவர்ஸ் வச்சு கண்ட்ரோல்ல எடுத்து அவங்கள திரும்ப அடிக்கணும்ன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. சோ ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டினல் வர்சஸ் அவெஞ்சர்ஸ்கான அந்த ஒரு ஃபைட் சீன் அப்படின்றது ரொம்ப லென்த்தா இருக்குன்ற மாதிரிதான் தோணுது. நீங்க தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி டைட்டில் போட்டு 12 மணி நேரம் 18 நிமிடங்கள் 26 நொடிகள் அஸ் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி ஆபிசியலா கன்ஃபார்ம் பண்றாங்க. மூவி ரிலீஸ் டேட்டையும் போடுறாங்க. சோ முழுக்க டூமை வச்சுமே கட் பண்ணப்பட்ட இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் மறந்துராம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சும்மா போகாம இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு நான் டீட்டெயிலா பிறைக்கடவுன் பண்ணி சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை மறக்காம நம்ம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.